ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல ஜோர்டான் பீலுடைய இயக்கத்துல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அஸ் படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கதையை கொஞ்சம் டீட்டெயில்டாவே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1986 நடக்கிறதாக காமிக்கப்படுது. படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு அடிலைட் தாமஸ். இவங்க படத்துடைய ஆரம்பத்துல ஒரு 7-8 வயசு சின்ன பொண்ணாக, ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்த பொண்ணாக காமிக்கப்படுறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து சாண்டா குரூஸ் பீச்ல இருக்கிற ஒரு ஃபன் ஹவுஸுக்கு போறாங்க. அந்த ஃபன் ஹவுஸுக்குள்ள இவங்க மட்டும்தான் போறது. உள்ள போனா சுத்தி கண்ணாடி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடியில ஒரு கண்ணாடியில இவங்களுடைய உருவம் தெரியுது. அந்த நேரத்துல விவரிக்க முடியாத ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இவங்களுக்கு நடக்குது. ஆனா அப்படி என்னதான் நடக்குதுங்கிறத இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே முடியல. இவங்க வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க இருந்து வெளியே வந்த உடனே, எங்க அந்த ஃபன் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்தே இவங்க யாருகிட்டையும் பெருசா பேசுறதே கிடையாது. அப்படிதான் இருக்காங்க. இப்ப பல வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் பெரிய பொண்ணா ஆயிடுறாங்க. இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுது. இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேரு கேபி வில்சன். இவங்களுக்கு ஜோரா அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜ் பொண்ணு, ஜேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன். இவங்களுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சின்ன வயசுல எந்த பீச்சுக்கு போனாங்களோ அதே சாண்டா குரூஸ் பீச்சுக்கு திருப்பியும் எல்லாரும் ஜாலியா ஒரு வெக்கேஷனுக்கு போலாம் அப்படின்னு உங்க ஃபேமிலி பிளான் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயம். ஏற்கனவே நம்ம போய் நடந்ததுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும், அதனால திருப்பி அங்க போக வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம், பயம். இருந்தாலும் ஃபேமிலி எல்லாம் கம்பல் பண்றாங்க, சரி எதுக்கு போகமே அப்படிங்கிறதுக்காக கடைசியில திருப்பியும் அங்க போறாங்க. ஆனா அதுல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு விவரிக்க முடியாத அனுபவம் நடந்ததோ அதே அனுபவம் இப்ப இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே நடக்குது. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கு என்னதான் நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதைய. இந்த படம் கெட் அவுட் படத்தை இயக்குன ஜோர்டான் பீலுடைய அடுத்த படம். சோ அந்த காரணத்தினாலேயே இந்த வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்க்கிற, முக்கியமாக ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கிற ரசிகர்கள் எல்லாத்துக்கும் அந்த படம் மாதிரியே இந்த படமும் செம்மையா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் ஜோர்டான் பீலுடைய டைரக்ஷன். ஆக்சுவலி அவருடைய படங்கள், ஈவன் கெட் அவுட்டே நீங்க எடுத்துக்கிட்டா கூட, அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆடியன்ஸை சீட் எட்ஜில் பரபரப்பாக வச்சு எடுத்துட்டு போகும். அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்க முக்கியமான ஒரு பெரிய ட்விஸ்டை ஓபன் பண்ணி அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு அவர் எடுத்துட்டு போவார். இந்த படத்திலையுமே கிளைமேக்ஸ் நெருங்கும் போது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் ஒரு செமையான ட்விஸ்டோட ஓபன் ஆகி, உண்மையா இந்த படம் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. அந்த விஷயம் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்னு நான் சொல்லுவேன். இப்போ படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவாக எனக்கு வர்றது படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. யூஸ்வலாக ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு போயிட்டோம்னா இவங்க அதுவும் அந்த நைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபுல் இருட்டில் எடுக்கும்போது அங்கங்க ஆர்டிபிஷியல் லைட்டிங் எல்லாம் வச்சுதான் எடுப்பாங்க. இந்த படத்துல பல இடங்கள்ல இது ஒரு ஹாரர் மூவி, ஃபுல்லா இருட்டுக்குள்ளேயே என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், ஆடியன்ஸுக்கு ஒரு அளவுக்கு அதை நம்ம காமிச்சா போதும். அந்த இருட்டுக்குள்ளேயே நடந்து இல்ல இருட்டுக்குள்ளேயே யார்ட்டையோ தப்பிச்சு ஓடுற மாதிரி பல சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும்போது தான் ஆடியன்ஸுக்கு அந்த பரபரப்பை நம்மளால கடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளீட் டார்க்லயே இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பல ஷாட்ஸை. மூணாவது பாசிட்டிவாக இந்த படத்துல எனக்கு பட்டது அந்த அடிலைட் தாமஸ் அப்படிங்கிற ஹீரோயினுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச லூபிட்டா யங்குடைய பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல மெயினாக இவங்க ஒரு 4 லீட் கேரக்டர்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 4 பேருமே அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஹீரோயின் கதாபாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம், நான் கதையில சொன்ன மாதிரியே சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்களுடைய ஃபேஸ்ல எப்பயுமே அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் தாங்க பட்டது. அதாவது என்னதான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 15-20 நிமிஷம் உண்மையாக ஒரு பெரிய ட்விஸ்டோட பரபரப்புடைய உச்சத்துல ஆடியன்ஸ் இவங்க உட்கார வச்சிருந்தாலும் அந்த 15-20 நிமிஷம் மட்டுமே படம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல 1.5 மணி நேரத்துக்கு அந்த படம் ஓடுது. அப்ப அந்த முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் ஒரு நார்மலான ஹாரர் மூவியில என்னென்ன மாதிரி கதைக்களங்கள் இருக்குமோ, எப்படி கேரக்டர்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரியே இருக்கு. ஒரு புதுசா இவங்க ஏதாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, ரெகுலரான ஒரு ஹாலிவுட் படம்னா இப்படிதானங்க இருக்கும், என்ன புதுசா இருக்கு இந்த படத்துல அப்படிங்கிற ஒரு ஃபீலை அது கொடுத்தது.
இந்த பின்னாடி 15-20 நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டும் நம்மளை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா இந்த படத்தை ஒரு பெரிய அளவுக்கு நல்ல படம் அப்படின்னே நான் சொல்லியிருக்க மாட்டேன். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட் அவுட் படத்தை இயக்குன அதே ஜோர்டான் பீலுடைய இந்த படம் வெளுத்து கட்டுங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் அந்த அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா பொழுது போகல சார், சும்மாவா இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.